பேக் டு அகைன் வீடியோ. வந்துட்டோம், எங்கே வந்து சேரணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போர்க்களம் கண்டு நிறையா துயரங்கள் துன்பங்களை கண்டு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்த உடனே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்சிருக்கும். காலை கடனை இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம் மத்தியானமாக. இப்போ குளிக்கணும், குளிச்சுட்டு சுத்தமாக சொல்கிறேன். இப்போ குளிக்க போகிறோம். இதில் தான் குளிக்க போகிறோம். இந்த இடம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு புனிதமான ஒரு இடத்துக்குள்ள போகிறோம். இந்த புனித நீரில் குளிச்சுட்டு வெல்கம் டு மந்த்ராலயா. வந்துட்டோம், மந்த்ராலயாக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு வந்தது மந்த்ராலயாவுக்கு தான். க்ளோஸில் இருக்குது, 4 மணி தான் ஓப்பனு. இன்னொரு 1/4 மணி நேரம் ஓப்பன் ஆகிடும். இங்கே தர்ஷனம் பண்ணிட்டு அடுத்து பிருந்தாவனம், அப்புறம் ஒரு விஸ்ராந்தி எடுத்த இடத்துக்கெல்லாம் போவோம். நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் கிளம்ப போகிறேன். இப்போ ஒரு இருந்த வீடு, அப்புறம் ஒரு வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம். பஞ்சமுகிக்கு வந்துக்கிறோம். மந்த்ராலயம் வந்தோன்னா ஒரு 5 கோயிலை பார்த்துட்டு தான் போகணும். அது பேக்கேஜ் மாரி வரும். நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால பஸ்ஸில் கிடச்சிச்சு. பஞ்சமுகியில் இருக்கிறோம். பஞ்சமுகியை பற்றி அவர் கொஞ்சம் சொல்லுவார். ಆಂಜನೇಯ ಮಂಗಿದ್ದು ಅದು ಚಾಪೆ ದಿಂಬು ಎಲ್ಲ ಅದು ಚಾಪೆ ದಿಂಬ. ಅದಕ್ಕೆ ಫೋಲ್ಡ್ ಆದಂಗೆ ಆಯ್ತಾ? ಅಲ್ಲೇ ಬರ್ದವ್ರೆ, ತೋರಿಸಿ. ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಇನ್ನೊಂದಿತ್ತು, ನೋಡ್ಬೇಕಾಯ್ತು ನೀವು. ಎಲ್ಲಿ ಆರಿರೋದು ಒಂದು ಫೋಟೋ ಎಲ್ಲ ಇದೆ ಒಳಗಡೆ. ಆಂಜನೇಯ ಹಿಂಗೆ ಆರಿರೋದು ಫೋಟೋ ಇದೆ ದೇವಸ್ಥಾನದ ಒಳಗಡೆ. ಇಲ್ಲಿ ಆರಿರೋದ? ಕ್ಯಾಮ್ರಾದಲ್ಲಿ ದೃಶ್ಯ ಆಗಿರೋದು. இது வந்து ஆஞ்சநேயரோட தலகாணி, அப்புறம் பாய். ஆஞ்சநேய ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಬರ್ದವ್ರೆ, ತೋರಿಸಿ.
இதை போட்டுக்கிறாங்க. அப்படியே பஞ்சமுகி ஆஞ்சநேயா டெம்பிளுக்கு பின்னாடி பேக் சைடு அப்படியே லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில். அங்கே வந்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்துட்டு போயிடுங்க. அங்கே ஆஞ்சநேயா டெம்பிள், இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்ம கோயில் இல்லை, வெறிய லட்சுமி கோயில். நான் தான் தப்பா சொல்லிட்டு. இந்த பஞ்சமுகி கோயில் வந்தீங்கன்னா இங்கே ஆஞ்சநேயரோட காலனி 2 செட்டு இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. அதை வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆஞ்சநேயர் உண்மையாக இருந்துக்கிறாரு, அதுக்கான சாட்சிகள் தான் இங்கே இருக்குது. 2 செட்டு காலனிகள். அவர் அப்புறம் படுத்திருந்த மெத்தை, அப்புறம் தலையணை, இதெல்லாம் இருக்குது. எல்லாமே உண்மையாட்டுங்குது. இப்போ அடுத்து வந்து பிருந்தாவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்பண்ணாச்சாரியாரோட வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே தான் குரு ராகவேந்திரர் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்கே தான் இருப்பாராம். அங்கே போக போகிறப்ப வந்துட்டோம். ராகவேந்திர சுவாமி ஓய்வு எடுக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. அவர் பகலில் மந்திராலயில் இருப்பாராம், இப்போ நைட்டில் இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாராம். க்ளோஸ் ஆகிற டைமுக்கு வந்துட்டோம். அவசர அவசரமாக போய் பார்க்க போகிறோம். ಇದು ಅಪನಾಚಾರ ಮನೆ. ಇದು 400 ವರ್ಷದ ಹಳೆ ಮನೆ ಪೆಡ್ಬನ್ಸಲ ಮಂತ್ರಾಲಯಕ್ಕೆ 2009 ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನೋಡಿರ್ಬೋದು ನೀವು. ಆ ಟೈಮಿಗೆ ಈ ಮನೆ ಬಿದ್ದಿತ್ತು. ಈ ಮನೆ ಮೇಲೆ 50 ಫೀಟ್ ನೀರಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಬೃಂದಾವನ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರಲ್ಲ ಕೆಳಗಡೆ, ಅಲ್ಲಿ ಬೃಂದಾವನ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳು 13 ವರ್ಷ ತಪಸ್ ಮಾಡ್ಯಾರ. ಅಲ್ಲಿ ತಪಸ್ ಮಾಡಿ ಸ್ಕ್ವೇರ್ ಹಾಕಿದ್ರಲ್ಲ, ಸ್ಕ್ವೇರ್ ಹಾಕಿದ್ರೆ ನೋಡಿ ರಾಘವೇಂದ್ರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸ್ಥಳ. ಈ ಗೇಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರಲ್ಲ, ರಾಯ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸ್ಥಳ. ಇಲ್ಲಿ ಅಪ್ಪನಾಚಾರ್ಯ ಪ್ರತಿ ಮಧ್ಯಾಹ್ನ 12 ಗಂಟೆ ಪೂಜೆ ಮುಗಿಸಿ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ಬಟ್ಟಲು ಹಾಲಿಡ್ತಾ ಇದ್ರು. ಕೃಷ್ಣ ಸರ್ಪ ಅಂತ ಕೈ ನಾಗರವಿತ್ತು ಮನೆ ಒಳಗಡೆ ಅಪ್ಪನಾಚಾರ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ. ಅದು ಬಂದು ಹಾಲು ಕುಡ್ಕೊಂಡು ಮುಕ್ತೊಳಗೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ಮನ ಒಂದು ದೊಡ್ಡ ಊರಿತ್ತು. ಅದು ರಾಜ ಪಿಂಗಲಾಗ ಮುಂಚೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಆ ಊರ್ತಿತ್ತು ಅಂದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರೋ ಜನರೇಷನ್ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಭಯ ಬರ್ತಾರೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ದೇವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊತಾರೆ. ರಾಘವೇಂದ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ಕಲ್ಲಾಗೋಯ್ತು. ಅದೇ ಕಲ್ಲು ರಾಘವೇಂದ್ರ ಕೈಯಾರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಿಚ್ಚಾಯ ನಾಗಪ್ಪ ಅಂತ ಹೆಸರು. ಅಪ್ಪನಾಚಾರ್ಯ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ ಆಂಜನೇಯರು. ವಿಶೇಷ ಏನಂದ್ರೆ ಈ ಮನೆಯೇ ಬಿದ್ದೋಯ್ತು, ಮಣ್ಣಾಗಿತ್ತು. ಮಣ್ಣಿನ ಮನೆ ಇತ್ತು, ಮಣ್ಣಾಗೋಯ್ತು. ಆದರೆ ನಾಗಪ್ಪ ಆಂಜನೇಯ ಮಾತ್ರ ಬಿದ್ದಿಲ್ಲ. ಇದು 400 ವರ್ಷದ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ನೀವು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷ ಏನಂದ್ರೆ ಇಲ್ಲೊಂದು ಕಾಯಿ ಇಟ್ಟು ಗೋತ್ರ ನಡ್ಕೊಂಡು ಹೇಳ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ಬೇಡಿಕೆ ಇದೆ, ಎಲ್ಲಿ ತಾಲೂಕು ಉದ್ಯೋಗ, ಜಾಬು, ಕಲ್ಯಾಣ, ಮನೆ ಕಡೆ ದುಡ್ಡು, ಬಿಸ್ನೆಸ್, ವ್ಯಾಪಾರ, ಒಳದ್ದು ಏನೇ ಸಂಕಲ್ಪ ಇದ್ರು ಕೂಡ ನಾವು ಅದು ಬೇಡ್ಕೊಬೋದು. ನೀವು ಬೇಡಿದ ಬೇಡಿಕೆ 108 ಸಕ್ಸಸ್ ಆಗೋದ್ರೆ ಪ್ರತಿನಿಧಿ ಇದೆ. ಇವತ್ತಿಗೂ ಸಕ್ಸಸ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಅಂದಿಲ್ಲ. ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ ಮತ್ತು ಷಷ್ಠಿ ಇಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ನಾಗಪ್ಪ ಮಂಗಳವಾರ ಶ್ರೇಷ್ಠ, ಷಷ್ಠಿ ವಿಶೇಷ ಪಂಚಮ ಶ್ರೇಷ್ಠ. ಅದಕ್ಕೆ ಮಂಗಳವಾರ ಷಷ್ಠಿ ಮಾಡ್ತೀವಿ. ಕಾಯಿ ತೊಗೊಳ್ಳಿ, ಸಂಕಲ್ಪ ಮಾಡ್ತೀವಿ. ಸಂಕಲ್ಪ ಮಾಡಿ ಕಾಯಿ ಇಲ್ಲೇ ಇಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಪಂಚಾಮೃತ ಅಭಿಷೇಕ ಆದಮೇಲೆ ಕಾಯಿ ನದಿಯೊಳಗೆ ಹೋಗುತ್ತೆ, ತುಂಗಭದ್ರಾ ನದಿಯೊಳಗೆ. ನೀವೇನಾದ್ರು ಪಂಚಮ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟರೆ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಗೋತ್ರ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. ನೀವು ಬರಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಮೇಲೆ, ನಿಮ್ಮ ಸಂಕಲ್ಪ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಪಂಚಾಮೃತ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತೀವಿ. ಕೊಟ್ಟರೆ ನೀವು ಹೆಸರು ಮೇಲೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ 108 ದಿವಸದಲ್ಲಿ. ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳ್ಬೋದು. ಮತ್ತೆ ರಾಯ ಪೂಜೆ ಮಾಡಿ ವಿಗ್ರಹ ಆಗಿದೆ. ಎಲ್ಲ ಕಾಯಿ ಬೇಕು, ಕಾಯಿ ತಗೊಳ್ಳಿ. இப்போ அந்த சாணி போட்டு முழுகி வச்சிருந்த அந்த இடம் வந்து ராகவேந்திர சுவாமி வந்து ஓய்வு எடுக்கிற இடமா.
இப்போ மந்திராலயிலேருந்து இன்னைக்கு வருவார், வந்து அங்கே ஓய்வு எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ராகவேந்திர சுவாமி 13 ஆண்டு இங்கே தான் தபஸ் பண்ணாராம். அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். இது வந்து அங்கே மந்திராலயில் கனெக்ட் ஆகிற துங்கபத்ரா நதி இங்கே இருக்கு. ராகவேந்திர சுவாமி அவர்கள் பயன்படுத்தின உரல், இதில் தான் அவருக்கு சட்னி அதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு இருந்தோம். ஏகசிலா பிருந்தாவனம், அந்த இதில் தான் அவருக்கு சட்னி, அவருக்கு எது எது தேவையோ அதெல்லாம் அதில் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். விநாயகர் இதெல்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன். அது அந்த காலத்துக்கு வந்து இப்போ என் ஃபோன் கீழே விட்டேன்னா புனை புரிந்துடும், என் ஃபோனும் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது. சரியா பாயுது தண்ணி, செம ஃபோர்ஸில் இருக்குது. என் ஃபோனு எந்த பொருள் இருந்தாலுமே கிடைக்காது, கஷ்டம். ஆஞ்சநேயர் சிலை, அப்புறம் விஷ்ணு பகவான் மாரி இருக்கிறாரு, எனக்கு அவனுக்கு தெரியல. ஸ்ரீ உஷா பிரத்யூஷா சஹித் சூரியநாராயணா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அது மட்டும் தான் தெரியும். சிலை 5 சிலை. ಈ ನೀರು ತಾನೇ ಬಂದು ಆ ಮನೇನ ತುಂಬಿಸ್ಕೊಂಡಿದ್ದು, ಯಾವ ಮನೆ? ಅವರು ಮಲಗಿದ್ರಲ್ಲ, ಹೌದು. இந்த தண்ணி தான் காட்டு வெள்ளமும் பெருகி அங்கே இப்போ போனால அந்த ஓய்வு எடுத்துக்கிற இடம், அந்த இடம் ஃபுல்லாக ரொம்பி அந்த வீடை ரொம்பிடுச்சான். அவ்வளோ தண்ணி இங்கே வந்து அவ்வளோ மேலே வந்துக்குது அவங்க வீடு வரைக்கும், அப்பண்ணாச்சாரியார் வீடு வரைக்கும். அந்த வீடே சுத்தமாக இது இடிஞ்சு போயிருந்துச்சான். இதில் நோ ஃபோட்டோ வீடியோ இல்லையா, நான் காட்ட மாட்டேன், வந்து பாருங்க. ஓ இதுலலாம் மாட்டினோன்னா கண்டிப்பாக தப்பிச்சு வர்றதுக்கு எவனாலையும் முடியாது. அந்த மாரி இதெல்லாம் பெருகுது. நல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து ராகவேந்திர சுவாமி அவர்கள் ஜபம் பண்ண இடம், அங்கே இதுக்கெல்லாம் இருக்குது. 13 வருஷமா இங்கே ஜபம் பண்ணாரோம். இந்த இடம்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே மேலே ஏறணும்னா வைக்கிறான்னா அவர் அங்கே பிரதர்ஷனம் பண்ணிருக்கிறாரு. பிச்சாலம்மா தேவஸ்தானம். இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஃப்ரேம், அது வந்து பழைய பிச்சாலம்மா கோயில் மொதல் இருந்தது. வெறும் அந்த 4 ஸ்லாப் கல் போட்டு அந்த மாரி இருந்தது. இப்போ வந்து பெருசாக கட்டிக்கிறாங்க, இவ்வளோ பெருசாக. ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்.